ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா 26வது வாரம் தான் பார்க்க போகிறோம். அந்த 26வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, எந்த லெவலில் குழந்தை வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 7th மந்தோட 2nd வாரம் தான் அந்த 26வது வாரம். அந்த 26வது வாரத்தில் குழந்தைக்கு நல்லாவே குழந்தை ஆக்டிவாக இருக்கும். குழந்தையோட காதையும் மூளையும் இணைக்கிற நரம்பு குழந்தைக்கு வளர்ந்துருக்கும் இந்த வாரத்தில். அதனால குழந்தைக்கு தாய் பேசுகிறது நல்லாவே கேட்கும். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு டயர்டு ரொம்பவே இருக்கும். அதாவது உடல் சோர்வு, அதுக்கப்புறம் கால் வலி, அப்புறம் இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர உங்கள் வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு டயர்டு இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்றில் உங்களுக்கு கோடாக வரும், ஒரு மாதிரி கருப்பு கோடாக வரும். அது அதிகமாகவே இருக்கும். அது எதனால் அப்படின்னா, குழந்தை வளர்கிறதுனால அந்த வயிற்று தோல் விரிவடைகிறதுனால உங்களுக்கு அந்த கோடு வருது. அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே அந்த கோடெல்லாம் மறைஞ்சிடும். இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். உங்களுக்கு இந்த வீக்கில் தலைவலியெல்லாம் வர ஆரம்பிக்கும். தலைவலியெல்லாம் இருக்கவங்க நீங்கள் தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தலைவலியெல்லாம் நீங்கிரும். நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. புக்ஸ் நிறையா படிங்க. அதெல்லாம் குழந்தைக்கு நல்லாவே கேட்கும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா குழந்தைய ஹாப்பியாக நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் குழந்தைகிட்ட நல்லா பேசுங்க. பேச குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் நல்ல வேலை பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு வேலை பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்காதீங்க. உங்களால் முடிகிற அளவு வேலை பாருங்கள். ரொம்ப டயர்டாக இருந்தால் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இது நீங்கள் வேலை பார்க்க உங்களுக்கு நார்மல் டெலிவரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு வேலை பாருங்கள். ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா தூங்க குழந்தை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த வீக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.